அமுதா, என்னதுடி குண்டை குண்டான தூக்கிக்கிட்டு வந்திருக்கா? என்னமோ சோறாக்கி கொண்டு வந்திருக்கியா? சொல்லியிருந்தா நான் சோறாக்காம இருந்திருப்பேன்ல. இப்போ தாண்டி சோறெல்லாம் சமைச்சு முடிச்சேன். நீ என்னடானா குண்டான தூக்கி வச்சுட்டு வந்து நிற்கிற. சொல்கிறதில்ல முன்னையே அம்மா சோறாக்காதம்மா நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு முன்னையே நீ சொல்லியிருந்த அப்படின்னா நான் சமைக்காமையாவது இருந்திருப்பேன்ல. எனக்கு ரொம்ப ஆசை தான். ஆமாம்மா, சோத்து பறிக்கை கொண்டுட்டு வரேன். நீ வேறம்மா, எங்கம்மா சுந்தரி? அவ வேற ஒரு வம்பை கட்டிட்டு வந்திருக்கா தெரியுமா உனக்கு? அது உனக்கு உனக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல. என்னன்னு கேளு. அடியே, ஹாஸ்பிட்டல்ல இருந்த வாக்கில் போயிருக்கிறா. எங்க போயிருக்கா? உன் நாத்தனாக்காரி வீட்டுக்கு. என்ன சொல்ற? ஏன் நாத்தனாக்காரி வீட்டுக்கா? யாரு? அஞ்சலை வீட்டுக்கா? மா, சுந்தரியம்மா அங்க போனா கிறுக்கி மாதிரி. அவன் என்னத்துக்கு போனான்னு சொல்றேன் கேளு. கிறுக்கி மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறா. அடியே, ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் அஞ்சலைக்கு குழந்தை பிறந்தப்போ பார்க்க போனால, அப்போ குழந்தைய வாங்கடின்னு சொன்னால அஞ்சலை மாமியா. அதுக்காகவே திட்டுறதுக்கு போயிருக்காடி. இப்போ பார்த்தீங்களா, எனக்கு இப்போ கடவுள் குழந்தை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு போயிருக்காடி இவ. என் மகன் தன்னால் நொந்து போகிறான். இங்கே இருந்து போகிறாமா அங்கே கூட்டிகிட்டு. நான் கூட என்னமோ ஏதோ நினச்சா அவங்க வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு நொந்து போகிறேன் உன் அண்ணங்காரன். மா, ஏன் நொந்து போகுது அண்ணே? அவள் பண்ணது கரெக்டுமா. இந்த விஷயத்த நானே பண்ணணும், ஃபோன் பண்ணி கேட்கணும். ஃபோன் பண்ணி சந்தோஷமா என் அண்ணன் பொண்டாட்டிக்கு குழந்தை உண்டாயிருச்சுன்னு சொல்லணும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேராகவே சுந்தரி போயிட்டாளா? பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. எனக்கு இப்போ தான் சந்தோஷமா இருக்கு சுந்தரி போய் சொன்னது. நீ ஏன் கவலைப்படுற? நீ அண்ணையும் கவலைப்படுது. இப்போதான் அறிஞ்சோன்னு அவள் மாசமாக இருக்கா. அங்கே அவளுக்கு மரமூளை திட்டுறதுக்கா? சொல்லு, பல்லில் வைக்கிறதுக்கா? பாவம் அவ. அவளையே ஏதாவது திட்ட போய் தேவையாடி நமக்கு? அதுக்கு தான் நான் சொல்கிறது, தேவையில்லாத வேலை பார்க்காத பார்க்காதன்னு. கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு வேற இதில் சந்தோஷமா? ஆமாம்மா, அவங்கள்ட்டலாம் இந்த மாதிரி விஷயத்த சொல்லணுமா? இனிமே யாரையாவது பேசுவீங்களான்னு கேட்கணுமா? கரெக்டாக தான் சுந்தரி பண்ணியிருக்கா. உனக்கு தான் அது தப்பாக தெரியுது. உனக்கு தெரிஞ்சா வச்சுக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தரி பண்ணது கரெக்டு. ஆமாம், உன்னை மாதிரி ஒரு ஆள் அவள்கிட்ட சொன்னாங்கன்னு வை. இதுக்கு மேலே அவளுக்கு என்ன வேணும்? சரி, அதை விடுடி. குண்டானில் என்னாடி கொண்டு வந்திருக்க? அதை சொல்ல மாட்டேங்கிற, திறந்து காமிக்க மாட்டேங்கிற, குண்டானை வச்சுட்டே நிற்கிற. குண்டானில் கொண்டு என்னமோ குழம்பு வச்சு கொண்டு வரியா? அமுதா, அண்ணே, என்னமோ குண்டானில் கொண்டு வந்திருக்காடா. நானும் என்னடி என்னடின்னு கேட்குறேன். என்கிட்ட காமிக்க மாட்டா போல. சொல்லவும் மாட்டேங்கிறா, காமிக்கவும் மாட்டேங்கிறா. ரொம்ப பண்ணிக்கிட்டு நிற்கிறா. என்னம்மா அது? அண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே. கேசரி செஞ்சேன். அவளுக்கு பிடிக்குமேனு கேசரி செஞ்சேன். ஐயோ, அம்மா இருக்கே அம்மா, காமிக்கலன்னு என்னன்னா பேசிட்டு இருப்ப. கேசரி தான் செஞ்சேன். இந்தா. என்னத்தாச்சி, கேசரியா? அட கேசரி பைத்தியமே, பாடுறத பாரு, கேசரியான்ட்டு போகுது. வெறுனே, அவளுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் அதை நான் செஞ்சுட்டு வந்தேனே, தெரியுமா? இருமா, ஒரு பவுலில் வச்சு தரேன். ஏத்தா, அமுதாத்தாச்சி முதவே வந்துட்டாங்களா? கூப்பிடவே இல்லை நீங்கள்? முதவே வந்துட்டாங்களா? இப்போ தான் வந்தாங்களா? இப்போ தாண்டி வந்தா. நீ போய் அஞ்சலா வீட்டில் பேசிட்டு வந்தீங்களா, அஞ்சலா மாமியாவை? அதை பற்றி சொல்கிறேன் அவகிட்ட. கரெக்டு, அவள் பண்ணது தான் கரெக்டுன்னு உனக்கு பெருமையாக பேசுகிறா. அப்படியா? எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் அழுக உங்கள் முன்னாடியெல்லாம் அழுததை விட அமுதாத்தாச்சி முன்னாடி நான் அழுதது ரொம்ப. அதனால் அவங்க மனவேதனை ரொம்ப பட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் நான் ஏன் எப்படி எதுக்குன்னு. அதனால தான் அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க. நீ சொல்கிற மாதிரி உன்னோட கஷ்டம் உனக்கு தாம்மா தெரியும். உன்னை விட நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்தில். ஆனாலும் மற்றவங்க முன்னாடி நீ அதெல்லாம் கேட்டது எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஆமாம் அத்தை. அமுதா, இந்த எங்கள் அண்ணி மாரி வருமா? எனக்கு எவ்வளோ அழகாக கேசரி செஞ்சு டெக்கரேஷன் பண்ணி முந்திரி மேலே வச்சுருக்காங்க. கொடுங்க. நாங்க அத்தை, நீங்கள் ஒரு வாயை எடுத்துக்க. அந்த தான் குண்டா நிறைய நிறைய கொண்டு வந்திருக்கா. நான் அதில் எடுத்துக்கிறேன். நீ முதல்ல சாப்பிடு, உனக்கு பிடிச்சது சாப்பிடு.
நவருங்க, நான் உட்காந்துக்கிறேன். ஐ பிரியா வந்துட்டே அடி. அடியே அப்பவே வரேன்னு சொல்ல நீனும் வீட்டுக்கு வந்துட்டான்னு வரேன். ஏன்னா நம்ம பிரியாவை காணும்னு இப்பதான் வரையாக்கும். முதவே என்கிட்ட என்னடி சொன்ன? அக்கா நான் வரப்போறேன் வாக்கா, நீல வந்துட்டேன்னு கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். அக்கா வந்துட்டேன்னு யார் சொன்னேன்னா நீ சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னேன்க்கா. சுந்தரி நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கியாம்மா? அண்ணே லூசு, எதுக்குப்பா அழுதுகிட்டு இருக்கா? பிரியா சுந்தரி ஹாஸ்பிட்டல் செக்கப் போனியா? நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? அம்மா பிள்ளை எங்கடி? நீ மட்டும் வந்திருக்கா, அவரை கூட்டிட்டு வரலையா? இல்லைம்மா, பாப்பா அவங்க அப்பத்தாட்ட இருந்துட்டு வரவே மாட்டேன்ட்டா. நானும் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், வரவேணான்னு சொல்லிட்டா. அதனால சரி போடின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேம்மா. நல்லா இருக்கியா சுந்தரி? எப்படி இருக்கா? பிரியா முதல்ல உனக்கு சாரி சொல்லணும் பிரியா. ஏன் அப்படி சொல்ற? உன்னை இந்த வீட்ல இருந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தி அனுப்பணும் இல்லை பிரியா? அதுக்கெல்லாம் நிறைய தண்டனை எனக்கு கொடுத்துட்டார் கடவுள், தெரியுமா? இப்போ உங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லாமையா இருக்கு, வேலை கிடைக்காமையா இருக்கு, நல்லா தான் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஏன் அப்புறம் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் பிரியா? எனக்கே தெரில பிரியா ஏன் அப்படி நடந்தேன்னு. ரொம்ப சாரி பிரியா, ரொம்ப மன்னிச்சிடு சரியா? தேவையில்லாமல் பண்ணேன், தேவையில்லாமல் உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன் பிரியா. ஆயிரம் தான் இருந்தாலும் இது உன்னோட அம்மா அப்பா வீடு, உன்னோட அண்ணன் வீடு. நான் உன்னை அப்படி பேசி அமுச்சிருக்க கூடாது, கஷ்டப்படுத்தியிருக்க கூடாது. சாரி பிரியா. என் வீட்டுக்காரன் தானே உன்னை ஒரு மாதிரி சொன்னாரு, வீடு அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல சரியா? அவர் என்ன பண்ணுவார்? நான் அந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டேன், இல்லைனா என்ன அவர் தங்கச்சி மாதிரி நினச்சி அவ்வளோ பாசமாக தான் பேசுவார். என்னால் தானே அவங்க அந்த வார்த்தையை விட்டாங்க, இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கல பிரியா. வா உட்காரு, இந்த அமுதாத்தாச்சி கேசரி செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்காங்க, சாப்பிடு வா. இரு வரேன், நான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்தா வாங்கிக்கோ. என்னது லட்டா? ஆமாம் இந்தா வாங்கிக்கோமா. ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிறா? வாங்கிக்கோ, பிடிக்கும்ல உனக்கு? பிடிக்கும் பிரியா பிடிக்கும். நீ எல்லாம் வாங்கிட்டு வந்தது செஞ்சுட்டு வந்ததை நினச்சா நான் சந்தோஷப்படுறதா அழுகிறதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஆனந்த கண்ணீர் தான் இப்போதைக்கு வருது பிரியா. ஏம்மா தங்கச்சிமார்களா? சரி வாங்கிக்கோ, ஒரு வாய் வாங்கிக்கோ. என்னண்ணே? அம்மா அமுதா, பிரியா, என்னண்ணே? எல்லாரும் அந்த பிள்ளைக்கே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வரீங்க, ஒன்று ஒன்றா அந்த பிள்ளைகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆக மொத்தம் இந்த அண்ணனுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இந்த அண்ணனுக்கு என்ன கொடுத்தீங்க? அடி பாவீங்களா! முதல்ல அண்ணனை கவனிக்கிறதா இல்ல அண்ணிய கவனிக்கிறதா? அண்ணனை தானே கவனிக்கணும். நீங்க என்னடா ஆள் ஆளுக்கு அவள்கிட்ட கொண்டு வந்து ஒன்னா கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல? பாவமா தெரியல என்ன பார்த்தா? அடி பாவிகளா! நான் பாட்டுக்கு நமக்கு ஒரு பீஸ் வருமா, நமக்கு ஒரு கிணத்துல கொடுப்பாங்களான்னு நான் பார்த்துட்டு இருந்தா, ஒரு ஆள் சும்மா ஒரு பேச்சுக்கு கூட அண்ணே லட்டு எடுத்துக்கணேன்னு இந்த பிரியாவும் சொல்ல மாட்டேங்குது, அண்ணே கேசரி வச்சு தரவான்னு இந்த அமுதாவும் சொல்ல மாட்டேங்குது. ஆளுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுல தான் இருக்கீங்களே தவிர அதுக்கு காரணமான இந்த அண்ணனை மறந்துட்டீங்களேம்மா. என்னம்மா நீங்க? இதெல்லாம் ஓவர் தான் பார்த்துக்கோங்க. 1000 தான் இருந்தாலும் அண்ணனும் பாவம், அது முதல்ல நினைச்சு பாருங்க. அப்படியெல்லாம் இல்லைனே. நீ என்னதான் இருந்தாலும் இதுவே நாங்கள் எல்லாம் கொண்டு வந்து வாங்கிட்டே நீட்டிட்டு இருந்தா சுந்தரி அதை வேற மாதிரி எடுத்துப்பா, அழுதுட்டு கோவத்தில். நீ சிரிச்சுட்டே பேசுகிற பத்தியா? நமக்கு கொடுக்காட்டே பரவாயில்ல நம்ம தங்கச்சிங்க அப்படின்னு சிரிச்சுட்டே எங்கள்கிட்ட கேட்குறீல்ல, சிரிச்சுட்டே எங்கள்கிட்ட பேசுறீல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? வேறேனே என்ன, ஒரு லட்டு தான் அவளுக்கு கொடுத்தோம், இனிமேல் லட்டு அவள் திங்கக்கூடாது. சுந்தரி இந்த கேசரியில் பாதி தான் திங்கிறா, நிறைய சாப்பிடக்கூடாது ஸ்வீட்ஸு, கொஞ்ச நாளைக்கு ஓகே, அதுக்கப்புறம் நீ வெளுத்துக்கிட்டு. அது ஏன் கொஞ்ச நாளைக்கு மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சுந்தரிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாண்ணே, கொஞ்ச நாளைக்கு வேண்டானே, டாக்டரே இதை சொல்லியிருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சொன்னாங்களா? ஆமாம் அத்தாச்சி, டாக்டர் இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க தான். அப்புறம் கேட்குற, சொல்லியிருப்பாங்களே டாக்டரே, அப்புறம் என்ன? பிரியா இருந்தாலும் அண்ணே வேணாண்ணே, இந்த ஒரு லட்டு சாப்பிட்டாலா போதும், இந்த கேசரி சாப்பிட்றாலா போதும், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் தான் எடுத்துக்கணும், அதுக்காக நமக்கு பிடிக்குமே என்ன. ஏன்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, நம்ம யோசிச்ச காலம் எவ்வளவோ இருக்குண்ணே. நமக்கு இது மாதிரிலாம் நடக்குமா? நடக்கவே நடக்காதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க தானே ஒரு டயத்தில். நமக்கு ஏன் குழந்த? வேண்டவே வேணாம், இவ்வீடு நமக்கு கிடைக்காதது,
கிடைக்காததை நாம் ஏன் யோசிச்சுட்டு இருக்கணும், கிடைக்காததுக்கு நம்ம ஏன் ஆசைப்படணும் அப்படின்னு ஒரு காலத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க. அதையும் மீறி அந்த தடையெல்லாம் உடச்சி ஒரு குழந்தை உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது அதை நாம தானே பாதுகாக்கணும். வந்துருச்சுல்ல, இனிமேட்டுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ப்ரெக்னென்சி எப்படி இது பண்ணணும், டைம்லாம் அதெல்லாம் பார்க்கணுன்னு இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று பண்ணக்கூடாது. கிடைச்ச கிஃப்ட்டுன்னு பொக்கிஷமாக வச்சுக்கணும். நானே நம்ம தங்கச்சி ஓவரா பேசுறா. அப்பாடா, பிரியாவை அப்படி பேசுறது ரொம்ப விவரம் ஆயிட்டா போலனே பிரியா. நானே வாய் பழந்து பார்த்துட்டு இருக்கேன். என்னடா நம்ம பிரியா அப்படிலாம் பேசுறாளே அப்படின்னு. நம்ம தான் ரொம்ப தான் விவரம். ஏண்டி பிள்ளைய கூட்டிட்டு வராம அப்படி வந்திருக்கே, நல்லாவா இருக்கு? ம் பிரியா, நீ சொல்றது உண்மைதான் பிரியா. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அசால்ட்டாக இருக்கவே கூடாதுன்னு தோணுது. கரெக்டு. ஏன்னா கடவுள் நமக்கு கொடுத்துருச்சு. இனிமேல் அதை எப்படி பொக்கிஷமாக பார்த்துக்கணும் நம்ம கையில் இருக்குது. கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணுன்னு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் டாக்டர் நோட் பண்ணி கூட கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸ் என்னென்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அதுபடி டெய்லிக்கும் சாப்பிடணும் பிரியா. அதான் நானும் சொல்கிறேன். சரியா? சரி அக்கா எங்க? ஏம்மா இந்தா இந்தா உனக்கு. அப்பவும் அண்ணன் இவ்வளோ சொன்னானே, அண்ணனுக்கு ஒரு வாய் ஊட்டுவோன்னு இன்ன வரைக்கும் இந்த பிரியாவுக்கு தோணி இருக்கா பாரு. அட போனே லூஸ் அண்ணே, பாக்ஸோட கையில் வச்சுட்டு இருக்கேன், வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறா. எனக்கு கூட்டல உனக்கு கூட்டலன்னு. அம்மா பாவம். அக்கா இந்த நீ வாங்கிக்கோ. ஏய் அண்ணனுக்கு முதல்ல குறி, அண்ணன் ஏமாந்துரும் போல. வேணாம் வேணாம், இத்தனை தடவை நான் சொல்லி சொல்லி உங்ககிட்ட எல்லாம் வாங்கணுமா, உங்ககிட்ட கேட்கணுமா? எனக்கு ஒன்று யாரும் தர வேணாமா, நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. சரிண்ணே, கோவப்படாதனே. பிரியா குறி அண்ணன்கிட்ட. அண்ணே இந்தா எடுத்துக்கோ, பாக்ஸோட உனக்கு தான், எடுத்துக்கோ. ஏன் தின்னுட்டு சீக்கிரம் சுகர் வர்றதுக்கா? அப்படி சொன்னா அப்படி சொல்ற, இப்படி சொன்னா அப்படி சொல்ற. நீ என்ன லூசா? ஏனே லூசான்னு கேட்டேன். இப்படி கேட்டா அப்படி சொல்ற, அப்படி கேட்டா அப்படி சொல்ற. போனே மென்டல் மாதிரி பேசிக்கிட்டு. அடிப்பாவிகளா, கடைசியில் அண்ணங்காரனை மெண்டல்னு சொல்லிட்டிய பத்தியலா? உங்களெல்லாம் என்ன பண்றதோ போங்க. ஏமா பசிக்குதுமா, என்னம்மா குழம்பு வச்ச? கொஞ்சோண்டு சோறு போட்டு தாயே. ரொம்ப நாள் ஆச்சு உன் கையில் சாப்பிட்டு. அங்கே அது கையில் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஏன் நீ ஆக்கி திங்க வேண்டியதானே? அட போக்க அங்கிட்டு, அம்புட்டு வேத்துக்கு நம்மளால் ஆக்க முடியாது சாமி.